சிங்கம் மற்றும் சிறிய எலி. ஒரு மாலையில் காட்டில் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி சிங்கத்தின் மேல் ஓடி விளையாடியது. சிங்கம் அசந்து விழித்தது. ஆத்திரத்தில் எலியை தன் கரங்களில் பிடித்து கொண்டது. "நீ என்னை தொந்தரவு செய்கிறாயா? உன்னை உடனே சாப்பிடிவிடுவேன்" என்றது சிங்கம். எலி பயந்து, "அரசி, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு நான் ஒரு நாள் உதவி வரும்" என்றது. சிங்கம் சிரித்தது. "ஒரு சிறிய எலி எனக்கு உதவ முடியும் என நீ நினைக்கிறாயா? சரி, உன் வாழ்க்கையை உன் நம்பிக்கைக்காக தருகிறேன்" என்றது. அதை விட்டுவிட்டது. ஒரு சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் வேட்டையாடியபோது வேட்டைக்காரர்கள் அமைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. அது தப்பிக்க பலமுறை முயன்றது, ஆனால் முடியவில்லை. சிங்கம் பயமுடன் கத்தியது. அந்த சத்தத்தை கேட்ட எலி விரைந்து வந்தது. "அரசி, நான் உங்களுக்கு இப்போது உதவுவேன்" என்றது. அது தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடித்தது. சில நேரத்தில் சிங்கம் சுதந்திரமானது. சிங்கம் எலியை நோக்கி, "நீ சிறியவளாக இருந்தாலும் உன் உதவி எனக்கு மிகவும் பெரியது. நன்றி, நண்பரே" என்றது. கதை முடிவு. அந்த நாளில் முதல் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். பாடம்: ஒருவரின் அளவை பார்த்து அவர்களை குறைத்து மதிக்கக்கூடாது. அனைவருக்கும் ஒரு நாள் உதவிக்கூடிய தருணம் வரும். இந்த கதை குழந்தைகளுக்கு நட்பின் மற்றும் உதவியின் முக்கியத்துவத்தை புரிய